தம்பி கில்பட்டு கில்பட்டு என்னண்ணே பதட்டமா இருக்கா? தம்பி ஒரு 5000 ரூபா தேவைப்படுற ஆஸ்பத்திரி ஸ்கேனர் கொடுத்துட்டாங்களா? 2-3 பேர்ட்ட கேட்டு பார்த்தேன்டா, யாருமே தரமாட்டாங்களா? என்ன செய்யணும் தெரியலடா, இருந்தா குடுறா. ஏற்கனவே 2000 ரூபா கட்டிங்க, வெளியே தான் வாங்கி கொடுத்தேன். அதையே இன்னும் நீங்க கட்டல, நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 5000 ரூபாய்க்கு நான் எங்கனே போவேன்? சரி தம்பி, நான் வேற எங்கிட்ட ரெடி பண்ணி பாக்குறேன். அண்ணே சொல்லுவானே, என்ன வேணும்? அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் பணம் மட்டும் வந்தேன், ஆஸ்பத்திரி செலவுக்கு ஸ்கேன் எடுக்கணும்ட்டாங்க. இருந்தா கொடுங்களேன், சாயந்தரம் வந்துடுறேன், இல்லை நாளைக்கு தர்றேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதானே? இப்பதானே சரக்கு வாங்கி போட்டேன். அப்படியாண்ணே? சரி. 60 ரூபா டீ பாக்கியே தர மாட்டேங்கிறேன், இவனுக்கு 5000 ரூபா வேணுமா? Flashback. என்ன 3 மாசமா பணம் கட்டாம இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தா வீடு எப்பயுமே பூட்டி கிடக்கு. வீடை காலி பண்ணி 2 மாசம் ஆயிடுச்சு, அந்த வீட்டுக்கு எதுக்கு போறீங்க? என்ன அசால்ட்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பணத்தை கட்டுங்க, வந்து ஏற்க வண்டியில ஆபீஸ் வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி ரூட்டாலாம் பேசுனா எனக்கு பிடிக்காது தம்பி. இப்ப எந்த வீட்டுல இருக்கீங்க? வரேன், இப்ப 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டுக்காரமா பேர்ல தானே வாங்கினீங்க. வரேன், வீட்டுக்கு வரேன். என்னது, வீட்டுக்கு வருவீங்களா? வீட்டுக்கு வர்ற தொழில வச்சுக்கிறாங்க, பணத்தை கட்ட முடியாது, என்ன செய்யணும் பாப்போமா? இல்லை போடா போடா. மரியாதையோட பேசி பழகணும். வர்றேன் இப்ப நானு. அவனுக்கு நான் சிவில போட்டு வரேன்டா, நீ எங்கேயுமே கடன் வாங்க முடியாதா? ஏனே ஒரு மாதிரி இருக்கா? எல்லாத்தையுமே கேட்டு பாட்டுடா, காசு யாருமே இல்லைங்கிறாங்கடா. ஸ்கேன் எடுக்க என்ன செய்யணும் தெரியல. இதானே ஆஸ்பத்திரி செலவை போய் பாருண்ணே. இதெல்லாம் ஒரு பாடம்னே. யார்கிட்ட காசு வாங்கினாலும் கொடுத்து பழகுங்க. அப்படின்னாதான் நாளைக்கு நம்ம கஷ்டம்னு சொல்லும் போது உதவுவாங்க. சரி வரேனே, இனிமேவாது கரெக்டா இருந்தேன். இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் தம்பி.